மாத்திரை மாதிரி இருக்கு. இது டோஸ் ஏத்தி கொடுத்திருக்காரே. இந்த மாத்திரையே வேண்டான்னு சொல்லிட்டாரே. இது என்ன புதுசா இருக்கு? என்னம்மா மாத்திரையை மோந்து பார்த்துட்டு இருக்கீங்க? புதுசா டாக்டர் எதுவும் மோந்து பாக்குற மாத்திரை கொடுத்துருக்காரா என்ன? மோந்தெல்லாம் பாக்கல, சும்மா வாசனை எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கிண்டல் பண்றியா? நீ என்கிட்ட பேசாத. உனக்கு அம்மா விட வேலை பெருசா போச்சுல்ல. என் சங்கர் பிள்ளைய பாரு, என்ன கார்ல கூட்டிட்டு போய் கூடவே பொறுமையா இருந்து செக்கப் எல்லாம் திருப்தியா பண்ணி மாத்திரையெல்லாம் பொறுப்பா வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். ஏமா நாங்கெல்லாம் அப்படி பண்ணதே இல்லையா? நல்லா பண்ணீங்க போங்க. செக்கப்க்கு கூட்டிட்டு போகும்போதே உனக்கு 1008 போன் வரும். நீ போன்லயே கடின்னு கடிப்ப. அதுலயே எனக்கு பிபி சுகர் அதிகமாயி அங்க போனா ரிசல்ட் எக்கு தப்பா வரும். அவன் இருக்கானே மாதவன், அவன் ஆஸ்பத்திரி வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போவான். வாசல்ல இறங்குனதும் அவன் மனசு மாறிடும். அம்மா நீ செக்கப் பண்ணிக்கிட்டே இரு, நான் 2 நிமிஷத்துல ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். நான் தனியால செக்கப் எல்லாம் முடிச்சு 1 மணி நேரம் வெளியே காத்துக்கிட்டு இருந்தா வேகமா வந்து அம்மா செக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவான். அவன் கூட்டிட்டு போற லட்சணம் இப்படி இருக்கு. சரியத்த ரகு எப்படி? இவங்க 2 பேருக்கும் அவன் பரவாயில்ல. அவன் என்ன பண்ணுவா தெரியுமா? வீட்டுல சும்மா இருக்கிற என்ன வலுக்கட்டாயமா செக்கப் வான்னு கூட்டிட்டு போவான். ஆட்டோவில் ஏற்றி கூட்டிட்டு போவான். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு போன் வந்துருச்சு, நான் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுவான். போதும்மா போதும், எங்க மானத்தெல்லாம் வாங்காதீங்க. திவ்யா என்ன செக்கப்புக்கு கூட்டிட்டு போனா நிம்மதியா இருக்கும்பா. பொறுமையா கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட 1 தடவைக்கு 2 தடவையா எல்லா டெஸ்டும் எடுக்க சொல்லுவா. ஏதாவது சின்னதா தப்பு வந்தாலும் பயங்கரமா நர்சுங்களை சத்தம் போடுவா. காசு கொடுக்கறதுக்குள்ள 1008 பேரம் பேசி பில்லுல 100 ரூபாயாவது குறைச்சிருவா. அப்படி குறைக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. திவ்யா வந்தா டாக்டருங்களே பயப்படுவாங்க. அம்மாவை அக்கறையா பாத்துக்கிறது எப்பவுமே பொண்ணுங்க தாங்க. அந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாங்க என்னதான் நல்லது பண்ணாலும் எங்களுக்கு கெட்ட பேர் தான், அதை முதல்ல நீ நோட் பண்ணு. இன்னைக்கு சங்கர் வந்ததுதான் எனக்கு முழு திருப்தி. யாரையும் நோகடிக்காம சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்கினான். அவனுக்கு மெடிக்கலாவும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. டாக்டர் நர்ஸு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே வேலை வாங்கிட்டான். எப்ப எந்த டெஸ்ட் எடுத்தாங்கன்னு எனக்கே தெரியலையே, எல்லாமே சீக்கிரமே முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நிறைய போன் வந்தது, ஒரு போனை கூட எடுத்து பேசல. போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். புள்ளனா இப்படித்தான் இருக்கணும். புள்ளனா சங்கர் தான் புள்ள. சரிம்மா, காலையில கூட்டிட்டு போலன்றதுக்காக இப்படி காலை வராதிங்க. கூட்டிட்டு போவதுக்கு பிராயச்சித்தமா நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நாங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போறதா இருக்கோம், நீங்களும் என் கூட வரீங்க. ஏய், எதுக்கு அடிக்கடி வெளியே சாப்பிட கூப்பிடுற? சும்மா உங்களுக்கு ஒரு மாறுதலா இருக்குன்னு நம்ம கூப்பிடுறேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அடுப்படியிலேயே கிடக்குறீங்க. சாயங்காலம் விளக்கு வச்சதும் என்ன டிஃபன் பண்றதுன்னு யோசிக்கிறீங்க. காலையிலேக்கும் மத்தியானத்துக்கும் யோசிச்சது போக ராத்திரிக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள உங்க மண்டையே வெடிச்சிருது. சரி, அதுல நியாயமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியா? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நாங்கெல்லாம் வெளியே போய் சாப்பிட்டு வந்தோம்ல, அது ஒரு மாதிரி மனசுக்கு மாறுதலா இருந்துச்சு. இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால நான் ஒன்னு டிசைட் பண்ணிட்டேன், இனிமே வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிடுறதுன்னு. நல்ல விஷயம் தாப்பா. ஆனா நான் வரல. ஏன்? சங்கர் என்னை கூட்டிட்டு போய் நல்ல நல்ல பிரமாதமான சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அந்த மாதிரி இது வரைக்கும் நான் வெளியில சாப்பிட்டதே இல்ல. அந்த சங்கர் எங்க? அவன் மட்டும் நான் உதைக்கிறேன். ஐயோ, ஏங்க? பின்ன என்னம்மா, அண்ணன் தம்பிங்க நாங்க 3 பேரும் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உங்க மனசுல புடிச்சு வச்சிருந்த இடத்த ஒரே நாள்ல காலி பண்ணிட்டு அவன் அந்த இடத்த புடிச்சிட்டானே. பட்டு வச்சுக்கிறான் அந்த ராஸ்கல. காயத்ரி, என்னம்மா வந்தா ஒரு 2 வாரத்தை கூட பேச மாட்டேங்கிற? நீ பாட்டுக்கு வர்ற போற, நீ இப்படிலாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது. என்னாச்சு உனக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நில்லுமா, நாங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வெளியே போறோம், நீயும் வரியான்னு கேட்கறதா நிக்க சொன்னேன். ஏங்க, பேசாம போறவள வேணும்னே இழுத்து வச்சு வம்பிழுக்கிறது தான் உங்க 2 பேருக்கும் வேலையா?
என்னது புதுசா வாங்க போங்கங்கிற? அப்போ மரியாதை கொடுத்தாலும் அது ஒரு தப்பா இப்போ? ஏமா இருமா, இன்னும் டின்னருக்கு போலாமான்னு தானே கேட்டேன். ஏங்க இன்னைக்கு ஏன் அங்க பொண்ணு பார்க்க காத்துட்டு இருக்கான்? எவன் தலையில நம்ம சாப்பிட்ட பில்ல கட்ட காத்துட்டு இருக்கீங்க? காயத்ரி, நீ வாயை மூடு. இந்த பாருமா, அன்னைக்கு ஏதோ ஒன்று பொண்ணு பார்க்க வந்தாங்க, பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, அதை நம்ம மறந்தாச்சு. இத பாருங்க, நான் மறக்கல, நான் மறக்கவும் மாட்டேன். எவனோ ஒருத்தன் வருவான், உங்களுக்கு சொந்தக்காரங்களே இல்லையா, நீங்களே அனாதைங்களான்னு பிச்சைக்காரங்களான்னு கிண்டல் பண்ணிட்டு போவான். அவன் அப்ப பொண்ணு அப்பா அத்தான முழுங்கிருச்சான்னு என்ன பார்த்தே கேட்பான். அவன் அம்மா என்ன பார்த்தே ராசி கேட்டவன்னு சொல்லிட்டு போறா. நீங்க எல்லாரும் அதை மறந்துடுவீங்கல்ல. நானும் என் மூஞ்சில காரி துப்புனதை தொடச்சு போட்டு ஏன் உங்க கூட பல்ல இடிச்சிட்டு வரணுமா? காயத்ரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்போ நான் பேசாம போன விட வேண்டியதானே? ஏன் இப்படி என்ன கூப்பிட்டு வச்சு வாயை கலறிட்டு இருக்கீங்க? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, யார் உன்னை வேணும்னு அவமானப்படுத்தல. அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். அதான் அந்த வரணிய வேண்டாம் சொல்லியாச்சுல, இது ஒரு சாக்காடி. என்ன உனக்கு என்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாரையாவது நைஸா என் தலையில கட்டி விடலான்னு பாப்ப. ஏன் வாழ்க்கைய பத்தி நான் மட்டும் தானே கவலைப்பட்டாகணும்? வேற யார் இருக்கா? இந்த பாரு, அனாவசியமா என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பாரு காயத்ரி, அன்னைக்கு நடந்தது ஏன் தப்பு தான். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல. கேட்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை நீ எனக்கு தரல. அது உன் மனசை இவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்னு நான் யோசிக்கல. உன் மனசு பாதிச்சிருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க நீங்க வேணும் நான் செஞ்சீங்க? அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் நீங்க மன்னிப்புல கேட்டுக்கிட்டு சும்மாரு. அவ மனசு எவ்வளவு நொந்திருந்தா இந்த மாதிரிலாம் பேசுவா. காயத்ரி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேம்மா. இங்க பாருடி, வேணும்னா அவ சார்பா நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட வேண்டியது, செய்யறதெல்லாம் செஞ்சிட வேண்டியது, அப்புறம் மன்னிப்பு சம்பிரதாயமா சொல்லிட வேண்டியது இல்ல? காயத்ரி, நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நீ என் கூட வர்ற, ரிலாக்ஸ் ஆவற, பழையபடி சிரிச்சு கலகலப்பா பேசுற. நான் வரலங்க. நீ வரலன்னா நாங்க விட போறது இல்ல. நீ எங்க கூட வர்ற, இது என்னோட கட்டளை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா பேசாம வேலையை பார்த்துட்டு போறீங்களா சார்? நான் தான் வரலன்னு சொல்லி தொலைறேன்ல. நீங்க கூப்பிட்டா நானும் ஈன இழிச்சிட்டு உங்க பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வரணுமா? எனக்குன்னு பர்சனலா எதுவுமே கிடையாது இந்த வீட்ல. ஐயோ, ஏய் என்னடி திடீர்னு சார் கிரன்னு மரியாதையோட பேசுற? சரசு, கொஞ்சம் சும்மா இருமா. ஏய், இப்ப அவரு உன்னை என்ன கேட்டாரு? எதுக்கு இப்படி எல்லாம் கோச்சுக்கிற நீ? யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கிறது தான் அவங்களுக்கு மரியாதை. ஆமா, இது உன் வீடு இல்லல்ல. நீதான் கல்யாணமாயி போயிட்டல்ல. அப்புறம் என்ன ஓவரா என்கிட்ட சவுண்ட் விட்டுட்டு இருக்க? இந்த பார், நீ கொஞ்சம் அடங்கு. என்ன உன் புருஷனையும் கொஞ்சம் ஆட்டம் போட வேண்டான்னு அட்வைஸ் பண்ணு. என்ன நீ உளறிட்டு இருக்க? மாமா இருக்கும்போது இப்படி மரியாதை இல்லாம பேசுற? அப்படிதான் பேசுவேன். பொண்டாட்டி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற வீட்டோட மாப்பிளைக்கு மரியாதை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்ன? ஏன் புருஷனே அது மாதிரி சொல்ற? இன்னொரு முறை இந்த மாதிரி சொன்ன அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். முதல்ல உள்ள போடி. போடி உள்ள. சுப்பு, என்னங்க என்னங்க
காயத்ரி இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டாளே. இன்னைக்கு ஏன் அங்க பொண்ணு பார்க்க காத்துட்டு இருக்கான்? எவன் தலையில நம்ம சாப்பிட்ட பில்ல கட்ட காத்துட்டு இருக்கீங்க? யார் யார் எங்கெங்க இருக்கிறோமோ அங்கங்க இருக்கிறது அவங்க உங்களுக்கு மரியாதை. பொண்டாட்டி வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற வீட்டோட மாப்பிளைக்கு மரியாதை எப்போ ஒரே மாதிரி இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா தெரியல உனக்கு? என்னங்க, காயத்ரி ஏதோ தவறுதலா உங்களை வீட்டோட மாப்பிள்ளன்னு தப்பா சொல்லிட்டா. என்ன தப்பா பேசினா? அவள தப்பா பேசல, அவ சரியா தானே பேசினா. ஐயோ, அதுக்காக தானங்க நான் அவளை அடிச்சேன். சரி, இன்னைக்கு தெரியாம தப்பா பேசினா நாளைக்கு தெரிஞ்ச சரியா பேசுவா. எத்தனை தடவை அடிப்பா அவளை? இங்க பாருங்க, அவ பண்ண தப்புக்காக நான் வேணா உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். சும்மா ஏதாவது சென்டிமெண்ட் பேசிக்கிட்டு. இந்த பாரு, நாளைக்கே நம்ம கிளம்பி காஞ்சிபுரம் போறோம். நான் அன்னைக்கே போலாம் தானே சொன்னேன். என்ன பண்ணீங்க எல்லாரும்? இங்கே இருங்க, மனசு ரிலாக்ஸா இருக்கும். டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து எல்லாரும் ஒண்ணா இங்க சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி என் மனசு போட்டு குழப்பிட்டீங்க. உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? என் புத்தி எங்க போச்சு? என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாடி, அன்னைக்கு சங்கர் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வாங்க, என் கம்பெனில உங்களை சிஇஓ ஆக்குறேன்னா. நல்ல வேலை நான் அதை செய்யல. செஞ்சிருந்தா அவன் பங்குக்கு அவனும் அவமானப்படுத்திருப்பான். எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும்டி, அதாண்டி மரியாதை. இங்க பாருங்க, எப்பவும் ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அதை ஏன் தேவையில்லாம இவ்ளோ பெருசுப்படுத்துறீங்க? நம்ம உங்க வீட்டுல இருந்தப்போ மாதவ இந்த மாதிரி உங்களை ஏதாவது சொல்லிருந்தா உடனே நீங்க வீட்டை விட்டு கிளம்பிடுவீங்களா? நம்ம ரத்தம் நம்ம ஒருவனு பொறுத்துக்கல. நல்லா கேட்டடி கேள்வி, நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி. அப்படி குட்ட குட்ட குனிஞ்சு போய் தாண்டி முதுகெலும்பே இல்லாம இருக்க. அன்னைக்கே மாதவன் பேசும்போது இன்னைக்கு உன் தங்கச்சி அரைஞ்சிய அந்த மாதிரி அரைஞ்சிருந்தா என்ன அவமானம் நடந்தாலும் தாங்கிக்கங்க, நம்ம இங்கே இருந்துட்டு போலாம்னு சொல்லிருக்க மாட்டே இல்ல. எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்க மாட்டே இல்ல. தப்புதான், என் தப்புதான் எல்லாமே. உங்களை விடுங்க, என்ன எடுத்துக்கோங்க. உங்க தம்பி என்ன பேசாத பேச்சா இல்ல கேட்காத வார்த்தையா? ராசி கெட்டவ, நன்றி கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவன்னு இந்த மாதிரி எவ்வளவு பேசினா? நான் என்ன உடனே வீட்டை விட்டு போயிட்டேனா? நீங்க எல்லாம் சேர்த்து என்ன துரத்துனீங்க, அதனாலதான் நான் போனேன். நானும் உங்க வீட்டை விட்டு போகலையே. நீ வேற, நான் வேற சரசு. நாம இங்க இருந்து போறோம், அவ்வளவுதான். நீங்க நான் வேணா காயத்ரி கூப்பிட்டு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவ தப்பா சொல்லிட்டான்னு கோச்சிடணும். இங்க இருந்து போல அவ சரியா சொல்லிருக்கா. அந்த நிஜத்தோட சூடு தாங்க முடியாம தான் போலான்னு சொல்றேன். இந்த பாரு சரசு, ஒருத்தர் பொய்யா அவமானப்படுத்தினா கூட தாங்கிக்கலாம். ஆனா ஒருத்தர் உண்மையை அவமானப்படுத்தினா அது தாங்கிக்கவே முடியாது. அது ரொம்ப பவர்ஃபுல். அதைத்தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, எங்க அம்மா இருக்கும்போது இப்படிலாம் நடந்துச்சு பாரு. அதுதான் நம்ம பையன் முதுகெலும்பே இல்லாம இவ்வளவு கோழையா இருக்கான்னு எங்க அம்மா நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் யோசிக்காம நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன் பாரு. எங்க அம்மாவுக்கு தான் இது பெரிய அவமானம். இல்லங்க, அத்தை கால்ல விழுந்து அவளை அவங்கள விட மன்னிக்க சொல்லிடுறேன். இந்த கால்ல விழுந்து அந்த கால்ல விழுந்து நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் சரசு. அதை விட பெட்டர் நம்ம போய் நம்ம சொந்த கால்ல நிக்கலாம். ஐயோ, இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஒன்னும் பண்ண வேணாம், நாம இந்த வீட்டை விட்டு போயிடும். அதான் நமக்கு நல்லது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அந்த காலத்திலே கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு. அது 100க்கு 100 நிஜமான வார்த்தை. இந்த காயத்ரிய அவளை ஒன்னும் சொல்லாத. அவ எந்த தப்பும் பண்ணல. அவ உண்மையதான் சொல்லியிருக்கா. இப்பதான் கொஞ்ச நாள் அவ என்னமோ இப்படி நடந்துக்கிறான். யாரோ மனசை மாத்திருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடி. நாளைக்கு நீயும் தயாரா இரு, நம்ம கிளம்புறோம்.
இப்ப இங்க வந்திருக்க? இன்னும் ஆத்திரம் தீரலையா? மறுபடியும் என்ன அடிக்கணுமா? ஏய், ஏண்டி அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன? என் புருஷன் காஞ்சிபுரம் போலாம் தானே சொன்னாரு. 2-3 தடவை இந்த வீட்டை விட்டு கூட கிளம்பினாரேடி. நாம தானே அவரை போக வேணாம்னு தடுத்தோம். நீ தானே அவரை போக வேணாம்னு சொன்ன. சங்கர் தானே எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கலாம்னு சொன்னா. ஏண்டி அன்னைக்கு சொல்லும் போது வாயில இனிச்ச வார்த்தை எனக்கு வயித்துக்குள்ள போனோன்னே உங்களுக்கு எல்லாம் புளிக்குதா? நாம மரியாதை கொடுப்போம்னு நம்பிதானடி அவர் அம்மாவை கூப்பிட்டு கூட நம்ம வீட்டுல வச்சிருக்காரு. நீ பாட்டுக்கு எதையுமே யோசிக்காம பட்டுன்னு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா மரியாதை தேஞ்சிட்டே போன்னு சொன்ன. ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட ஏற்கமே இல்லையா? நான் மட்டும்தான் இந்த வீட்டுல பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம பேசுறேனா? கோவில்ல வச்சு நீ பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம எவ்வளவு விஷயம் பேசுன. ஈவு இறக்க எல்லாமே என் வாழ்க்கைய வேலை பேசுன. எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்கு? உள்ளுக்குள்ள எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா உனக்கு? அப்போ கோயில்ல வச்சு நான் பேசுனதை நினைச்சுதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறியா? ஓ, அதுல வேற உனக்கு சந்தேகமா? நான் உன்கிட்ட விண்ணப்பம் தானே சொன்னேன். உன்னை நான் என்ன கட்டாயப்படுத்தவா செஞ்சேன்? நம்ம எல்லாரோட நல்லது நினைச்சுதானே நான் அந்த மாதிரி சொன்னேன். ஒரு பொண்ணு தான் எந்த பொருளையும் அடுத்தவங்களோட பங்கு போட்டுப்பா. ஆனா கட்டின புருஷனை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது என் மனசுக்குள்ள நான் எவ்வளவு வெந்து நொந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லிருப்பேன். என் புருஷனையே நான் பங்கு போட்டுக்கிறேன்னு நான் சொல்றேன்னா இங்க பாருடி, அது அவரோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். அது நான் செய்யற தியாகம். அது நீ கொச்சப்படுத்திட்ட. நல்லா பங்கு போட்ட உன் புருஷனை. ஆமா, யார் கேட்டா உன்கிட்ட பங்கு? மாமா மாதிரி ஒரு நல்லவன் வேணும் தான் கேட்டேன். நான் மாமாவையே கேட்கல. இந்த பார், நீ வார்த்தை தப்பா புரிஞ்சுட்டு ட்விஸ்ட் அடிச்சு பேசாத. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. என்னவோ புருஷனை பெருசா பங்கு போட்டேன், தியாகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. இந்த பார், அப்படி உன் வாய் தான் சவடாலா பேசிட்டு இருக்கு. உன் மனசுக்குள்ள சத்தியமா அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. இல்லடி, நான் சத்தியமா தாண்டி சொல்றேன். போய் சொல்றேன். அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளன்னு சொன்ன ஒரு சின்ன வார்த்தையை உன்னால தாங்கிக்க முடியலையே. ஏன் புருஷனே அப்படி சொன்னேன்னு என் கணத்துல பலார்னு அரைஞ்சிட்ட. நீ எப்படி உன் புருஷனை எனக்கு விட்டு கொடுப்ப? ஆமா, காலம் ஃபுல்லா எப்படி அவர் என்னோட சந்தோஷமா வாழ வைப்ப? இந்த பார், எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுன்னா நீ சாபம் விடுவ. நான் அவரும் சந்தோஷமா வெளில போனா நீ மனசுக்குள்ள உட்காந்து புழுங்கிட்டு இருப்ப. எனக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோயே, நீ வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருப்ப. காயத்ரி, இல்லடி, சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீ என்ன சந்தோஷமாவே வாழ விட மாட்ட. வீட்டுக்குள்ள சகோதரிகளா இருக்கிற நாம சக்காலத்திகளை மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகணுமா? நம்ம சக்காலத்தி சண்டையில மாமா மனசு நொந்து வெந்து மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவாரு. குழந்தையும் பிறக்காது, ஒரு மண்ணும் பிறக்காது. நீ ஒரு பக்கம் வாழ வெட்டியாவும் நான் ஒரு பக்கம் வாழ வெட்டியாதான் இருக்கணும். இந்த குடும்பமே நாசமா போயிடும். இதெல்லாம் உன் கண்ணு முன்னாடியே நடக்கணும்னு ஆசைப்படுறல்ல? இல்லடி, அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இங்க பாரு, நீ சொல்றது கற்பனை. ஆனா நிஜத்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. நான் வேணா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது கண் காணாம போயிடுறேன்.